சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிம்பிளா இன்னொரு கேள்வி கேட்குறேன். விஜய், ம். புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், வேற யாரு ராஜ்மோகன், ம். அப்புறம் அவ்வளோ இந்த 6 பேர். இந்த 6 பேரும் ஏதாவது ஒரு தொகுதியில இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 6 பேர் இந்த தொகுதியிலிருந்து வந்தவர்கள், இந்த தொகுதியில் நல்லா அறிமுகமானவர்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிளா இன்னொரு கேள்வி கேட்பேன். இவங்களுக்குலாம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. செங்கோட்டையன் எந்த தொகுதினா டக்குன்னு சொல்ல முடியும். ஜேசிடி பிரபாகரன் எந்த தொகுதின்னு சொல்ல முடியும். அப்ப மாநிலத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த அறிவாளிகளே இன்னும் எந்த தொகுதினே முடிவு பண்ணல, எந்த தொகுதிக்கும் போகல. அருண்ராஜ் மட்டும்தான் திருச்செங்கோடுல தலைகீழா நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவன் எம்எல்ஏவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுல ஒரு ரீல்ஸ் வேற, பேக் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறதுக்கு தனியா போறாரு, பின்னாடி என்ன ஒரு எளிமை அப்படின்னு ஒருத்தன் போடுறான். அவன் கலெக்டராடா, ஐஆர்எஸ் அதிகாரி பதவி ராஜினாமா பண்ணிட்டா வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா தெரியணும், சும்மா தான் தெரியுறாரு. அப்படின்னா அவன் பண்ற தப்பு. மாநில நிர்வாகி பக்கத்துல ஒரு 4 பேர் கூட இல்ல, அரசியல் அனாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தலைப்பு வைக்கணும்.